ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண காய்கறி, ஆனால் அதுக்குள்ளார மறைஞ்சிருக்கக்கூடிய மருத்துவ சக்தியை பற்றி நம்மள பலருக்கும் தெரியாது. அது என்ன தெரியுமா? அதுதாங்க வெங்காயம். அது சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, வெங்காயம்னாலே நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான ஒரு மருந்துங்க. இதை நம்ம சாம்பார், ரசம், பொரியல், சாலட், பிரியாணின்னு எந்த உணவாக இருந்தாலும் வெங்காயம் இல்லாமல் முழுமை பெறாது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வெங்காயத்தை உணவில் சேர்த்துக்கிறோம். ஆனால் வெங்காயம் வெறும் சுவைக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு காயா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. பழங்காலங்கள்லேருந்தே பல நாடுகளில் வெங்காயத்தை இயற்கை மருந்தாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தினமும் வெங்காயம் சாப்பிட்டா என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், எந்த நோய்க்கெல்லாம் இது உதவுது, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் பச்சை வெங்காயத்தை அப்படியே சாப்பிடுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. முதலாவது பார்க்கக்கூடிய முதல் மாற்றம் என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. வெங்காயத்தில் விட்டமின் சி, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்குது. இது உடலில் இருக்குள்ள அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வர்றவங்களுக்கு அதை தடுக்கிறதுக்கு வெங்காயம் உதவியாக இருக்கும். குறிப்பாக பச்சை வெங்காயத்தை சாப்பிட்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல, அது பல மடங்கு அதிகரிக்குங்க. இரண்டாவது மாற்றம், இதயத்தை ஆரோக்கியத்தமாக வச்சுருக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. இதய நோய் அப்படிங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கியூவர்சிடின் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, அது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு பயன்படுது. இரத்த நாளங்களில் ஏற்படுள்ள அந்த அலர்ஜியை குறைக்கிறதுக்கு உதவுது. இதனால இதயத்தோட செயல்பாடை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கும் வெங்காயம் உதவியாக இருக்கும். மூன்றாவது மாற்றம், ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது இருக்குது. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சில இயற்கை சேர்மங்கள் இருக்குல்ல, இது ரத்த நாளங்களை தளர்வாக வச்சுருக்கிறதுக்கு உதவுது. இதனால ரத்த ஓட்டத்தை சீராக இயக்கிறதுக்கும் உதவும். நான்காவது மாற்றம், கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படும். வெங்காயத்தில் என்ன இருக்குன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் என்ன பண்ணுன்னா எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது. அதாவது கெட்ட கொழுப்பை கம்மி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இதனால் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை வெளியே கரைஞ்சு போயிடும். என்ன ஆகும் தெரியுமா? இதனால இதயம் பாதுகாக்கப்படும். இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் கரைய ஆரம்பிக்கிறதுனால மாரடைப்பு வர்றதுக்கான அபாயத்தை குறைச்சிக்கலாம். தினைக்கும் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறது நல்லது. சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு வரப்ப கெட்ட கொழுப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதாவது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் அதிகரிச்சுன்னா உங்களுக்கு இதய நோய் அபாயம் வந்துடும். அதை குறைக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐந்தாவது மாற்றம், சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவுது. நீரிழிவு நோயாளிகளுக்கு வெங்காயம் அப்படிங்கிறது ஒரு நல்ல உணவாக இருக்கும். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குரோமியம், சல்ஃபர் சேர்மங்கள்லாம் இன்சுலினோட செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. அதாவது வெங்காயம் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லலை, மருந்துக்கு மாற்று இல்லைங்க. நீங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப வெங்காயத்தையும் உணவில் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரத்த சர்க்கரை கட்டுக்குள் வரும். மருந்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, அது தப்புங்க. ஆறாவது மாற்றம், செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த உணவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயத்தில் ப்ரோபயோட்டிக் ஃபைபர் இருக்குது. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்குறதுக்கு உதவுது. இந்த ப்ரோபயோட்டிக் தான் இதுக்கு உதவியாக இருக்கும். இதனால் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளுமே சீக்கிரமாக செரிமானமாகும். ஏழாவது மாற்றம், மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. வெங்காயத்தில் நிறைய நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால உடம்போட இயக்கத்தை தூண்டுறதுக்கு பயன்படுது. மலச்சிக்கலால் அவதிப்பட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஒரு உணவு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க. இது மலத்தை இலக்கி வெளியே தள்ளுற வேலையை செய்யும். வெங்காயம் ஒரு சூப்பர் தீர்வை இந்த மலச்சிக்கலுக்கு கொடுக்குங்க. முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அதாவது வயசானவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவங்களுக்கு தீர்வு தரதுக்கும் இந்த வெங்காயம் உதவியாக இருக்கும்.
8வது மாற்றம், எலும்புகள வலுவாக்குறதுக்கு வெங்காயம் பயன்படுது. வெங்காயம் என்ன பண்ணும்னா, எலும்புகளோட அடர்த்தியையும், எலும்புகள பராமரிக்கிறதுக்கும் கூட உதவியா இருக்கும். குறிப்பா பெண்களுக்கு தான் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதுவும் முக்கியமா 40 வயச கடந்த பெண்களுக்கு மெனோபாஸ் ஸ்டேஜ அடைவாங்க. அதாவது இந்த பீரியட்ஸ்லாம் நிக்கும்ல, அதான் மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் எலும்பு தேய்மானம், எலும்பு சார்ந்த நோய்கள்லாம் வரும். அந்த டைம்ல நீங்க வெங்காயத்த தினமும் பச்சையா எடுத்துக்கிறப்ப, எலும்புகளோட அடர்த்தி வந்து மேம்படும். அவங்களோட எலும்புகள் இரும்பு போல வலுவாகிறதுக்கு வெங்காயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்கள் கண்டிப்பாக நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கணும். பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்களும் எடுத்துக்கலாம். ஆண்கள் உங்களோட எலும்பு பலத்தை அடர்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கிறது நல்லது. 9வது மாற்றம், ஆண்களோட ஆரோக்கியத்துக்கு வெங்காயம் பயன்படுது. வெங்காயம் அப்படிங்கிறது பாரம்பரியமாகவே ஆண்களுக்கு தேவையான ஸ்டெமினாவை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா கடின உழைப்பு செய்கிறாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு ஸ்டெமினா பவருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் ரொம்பவே இந்த வெங்காயங்கிறது உதவியாக இருக்கும். நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு கூட வெங்காயம் பயன்படுதுங்க. டெஸ்டோட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு கூட வெங்காயம் உதவியாக இருக்கும். ஆண்கள் தினைக்கும் நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கலாம். 10வது மாற்றம், உடலில் வரக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. ரொம்ப காலமாக உங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சுன்னா பல நோய்களுக்கு அது வழிவகுத்துரும். ஆனால் இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கியூவர்சிடின் இருக்குல்ல, இது அலர்ஜியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுதுங்க. 11வது மாற்றம், சுவாச மண்டலத்துக்கு இது உதவுது. பழங்காலத்தில் வெங்காயத்தை சளி, இருமலுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் இருக்குல்ல, இது சுவாச பாதையை சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு உதவும். உங்களோட லங்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். 12வது மாற்றம், அதாவது தோலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு வெங்காயம் பயன்படுது. வெங்காயத்தில் விட்டமின் சி, கொலாஜன் உற்பத்திக்கு உதவுது. இதனால தோல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் முதுமையை தள்ளி போடுறதுக்கும் வெங்காயங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். 13வது மாற்றம், முடி வளர்ச்சிக்கு ஆதரவாக வெங்காயம் இருக்குங்க. வெங்காய சாறு முடிக்கு பயன்படுத்துறதை குறித்து நிறைய பேர் பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிவி விளம்பரங்களில் கூட வெங்காய ஷாம்பு போடுங்க, முடி அழகாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெங்காயத்தை நீங்கள் பயன்படுத்தி ஷாம்போ அப்படி இல்லைன்னா வெங்காயத்தில் நீங்கள் மாஸ்கோ செஞ்சு அப்ளை பண்ணுறப்ப முடி வளர்ச்சி அது வேர்லேருந்து அதிகப்படுத்தும். முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஷைனிங்காகவும் மாறும். 14வது மாற்றம் என்னன்னா, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு வெங்காயம் பயன்படுது. வெங்காயத்தில் குறைந்த கலோரி கொண்ட ஒரு உணவு தான். நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுத்துரும். இதனால அதிகமாக வேறு ஏதாவது ஸ்நாக்ஸோ ஜங்க் ஃபுட்டோ சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெங்காயத்தை எப்பெல்லாம் சாப்பிடலாம்னா, பச்சையாக சாப்பிடலாம், சாலட் மாதிரி எடுத்துக்கலாம், சாம்பாரில் சேர்த்துக்கலாம், ரசம் இதிலெல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெங்காய சட்னி, வெங்காய சூப்பு இப்படி கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். யாரெல்லாம் ரொம்ப முக்கியமாக இந்த வெங்காயத்தை வந்து எடுத்துக்கணுன்னா கவனமாக எடுக்கணும் அப்படின்னா, வயிறு எரிச்சல் எடுக்கிறவங்க, ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, சிலருக்கு வாயு பிரச்சனைலாம் ஏற்படும். நீங்கள்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அளவாக சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது, ஆரோக்கியமானதும் கூட. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை எடுத்துக்கிறது நல்லது. மற்றவங்கெல்லாம் பயப்படாமல் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் வெங்காயம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.